4 மாணவர்களுக்கான தரம் 5க்கு உகந்தது இந்த பயிற்சி தாளிந்த வினாக்களை பார்ப்போம். ஒரு கூட்டத்தை சேர்ந்த பொருட்கள் இடம்பெறும் அடைப்பை தெரிவு செய்க. இங்க உங்களுக்கு பொருட்கள் தான் தரப்பட்டிருக்கு. இந்த பொருட்களை ஒரு கூட்டம் என்றால் ஏதோ ஒரு பண்புகள்ல அது ஒரே கூட்டமாக இருக்க வேண்டும். பண்பு என்றால் உயிர் உள்ளது, விலங்குகள், தாவரங்கள் என்று பல வகையில பிரிக்கலாம். உயிர் உள்ளது, உயிரற்றது, விலங்குகள், தாவரங்கள், அப்படி பல வகையில பிரிக்கலாம். அந்த பண்புகள்ல இதில் ஒரே கூட்டத்தை சேர்ந்த பொருட்கள் என்று கேட்கப்படுது. அப்புறம் இதுல 3 விடைகள் தந்திருக்கு. அந்த விடையிலே எது பொருத்தம் என்று பார்த்தால், முதலாவது மீன் இருக்கு, மாங்காய் இருக்கு, தேங்காய் இருக்கு, அல்லது மாம்பழம் என்று எடுக்கலாம். அப்ப இது 3ம் ஒவ்வொரு வகை. ஏன், மீன் என்பது கடல் உணவு, அது நீரிலே சீவிக்கின்ற ஒரு உயிரினம், நீர்வாழ் உயிரினம். மாம்பழம், மாங்காய் என்பது மாமரத்துல, தாவரத்துல கிடைக்கிற பயன். தேங்காய் என்பதும் தென்னையில கிடைக்கிற பயன். அப்ப இதுல வித்தியாசமாக இருக்கின்றது. ஒரே கூட்டம் என்று சொல்ல முடியாது. இதுல நீர்வாழ் உயிரினம் வித்தியாசமானது. மற்ற 2 தாவரத்துல பெற்றாலும் நீர்வாழ் உயிரினம் நீர்ல இருக்கிற உயிரினம் கடல் உணவாக கருதப்படுகின்றது. அப்ப அது வித்தியாசம். அடுத்த 3ஐயும் பார்ப்போம். கத்தரிக்கோல், குறடு, வாளி. கத்தரிக்கோல் என்பது துணிய 2ஆக வெட்ட, அதாவது ஏதாவது பொருளை 2ஆக வெட்ட பயன்படும். வாளி என்பது தண்ணீர் கொண்டு செல்ல நீர்கொள் பாத்திரமாக இருக்கும். குறடு என்பது ஒரு ஆயுதம், இறுக்கமாக பிடிக்கிறது. அதாவது ஒரு வேலை செய்ய ஒரு கம்பியை இறுக்கமா பிடிக்கணும்னா குறடால பிடிக்க கையால பிடிக்கிறத விட இறுக்கமாக இருக்கும். அப்ப இதுல 3ம் ஒவ்வொரு வகையாக இருக்குது. பாருங்க, ஒன்று துணியை வெட்டது, ஒன்று நீர்கொள் பாத்திரம், அடுத்தது ஆயுதம். அப்ப அது 3ம் வித்தியாசமாகத்தான் இருக்கு. அடுத்த 3ஐயும் பார்ப்போம். புலி, யானை, சிங்கம். இந்த புலி, யானை, சிங்கம் என்ற 3ம் மிருகங்கள். அதோடு இவை 3ம் காட்டில வாழ்கிற மிருகங்கள். அப்ப வீட்டில வாழ்கின்ற மிருகங்கள் வேற, காட்டில வாழ்கிற மிருகங்கள் வேற. வீட்டில மிருகங்கள் இருக்குதென்றால் அந்த மிருகங்களால மனிதருக்கு ஏதோ பயன் கிடைக்கிற வழியத்தான் மனிதர் அதை வளர்க்கிறார்கள். அப்ப காட்டுக்குள்ள வாழ்கிற விலங்குகளால ஆபத்துத்தான் மனிதருக்கு ஏற்படும். இந்த 3மே கொடூரமானவை. யானையை வளர்த்து, அதாவது ஊர்வலங்கள், பௌத்த விழாக்கள்ல கொண்டு வந்தாலும் அதுவும் வதம் பிடிச்சால் ஆபத்தானதான். உயிரினங்கள், அதாவது வளர்ப்பு பிராணிகள்ல யானை நன்றி மறந்த ஒரு ஜீவன். நான் எப்படி நன்றி உள்ள ஜீவனும் அதுக்கு எதிரானது யானை. யானை அதை வளர்க்கிற பாகனையே அடித்து கொள்ளும். அப்ப யானையை பொறுத்தவரையில கொடூரமானதான். புலியும் கொடூரம் தான், சிங்கமும் கொடூரம் தான். இதுல யானை வந்து தாவர போஷணி, ஆனாலும் இவை 2ம் மாமிச போஷணி என்றாலும் இவை 3ம் காட்டில் வாழ்வது. அப்ப கேள்விக்கான விடை 3வது என்பது புரிந்து கொள்ளுங்கள். ஒரே கூட்டத்தை சேர்ந்தது. இனி 2வது வினாவுக்கு விடை விளக்கம் தாரன் பாருங்கோ. பேனா, பென்சில், கொப்பி, அதாவது கல்விக்கு கற்பதற்கு பயன்படுபவை. அடுத்தது புத்தகம், கண்ணாடி, மேசை. இவை படிக்கிறதுக்கு பயன்படுகின்றது. அடுத்தது ஆடு, முட்டை, பாத்திரம். இதுல ஒரே கூட்டத்தை சேர்ந்தது என்று சொன்னால் பேனா, பென்சில், புத்தகம், கொப்பி, எழுது கருவி, அதாவது எழுது கருவியும் எழுதுற தளமும். ஆனா புத்தகம், கண்ணாடி, மேசை என்பது தளபாடம், கண்ணாடி என்பது ஒரு, அதாவது அணிபவை, பார்வை குறைபாடை சீர் செய்கிறது. புத்தகம் என்பது கல்வி அறிவை தருவது. அப்ப அது வித்தியாசம். ஆடு என்பது ஒரு உயிரினம், மட்பாண்டம், பாத்திரம், முட்டை என்பது ஒரு உயிரினத்திலே இருந்து புறப்படுகிறது. அப்ப இதுல 3ம் ஒரே கூட்டமாக இருக்கிறது. முதலாவது. அப்போ ஒவ்வொன்றையும் வித்தியாசத்தை உணர்ந்து சரியான
விடிய அணுக தெரிய வேண்டும். இப்ப நான் குழந்தைகளை சொல்றது என்னென்றால், இப்ப நான் கற்பிக்கிற விடயத்தை கேட்டு விளங்கி திருப்ப நீங்க சொல்லுகிற ஆற்றல் வந்துவிட்டா இருந்தால் நீங்க முன்னேறிக்கொண்டே போகலாம். எப்படி இந்த விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழத்துல ஊசி எப்படி ஏற்றுவது இலகுவான காரியமோ அதே போல கற்கையும் விடயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு போக நாங்கள் நிறைய அறிந்து விடலாம். சரி, இனி இந்த பயிற்சியின் 3வது வினாவுக்கு வருவோம். இந்த அறிவுறுத்தல் மிக முக்கியம். ஏனென்றால் அறிவுறுத்தல் தான் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அப்ப அதை மிக முக்கியமாக கருத வேண்டும். இதை சொல்றது போதனைகளை பின்பற்றுதல், அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் என்று என்ன சொல்லியிருக்கோ அதை பார்க்கணும். ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத சொற்கள் இடம்பெறும் அடைப்பை தெரிவு செய்க. இதுல சொற்கள் இருக்கு, ஒவ்வொரு அடைப்பிலையும் 4 சொல் வீதம் இருக்கு. அதுல ஒரு சொல்லோட இன்னொரு சொல்லுக்கு தொடர்பில்லாத கூட்டத்தை தான் நாங்க அடைப்பைத்தான் தெரிவு செய்யணும். அப்ப முதலாவது பாருங்க, நீர், தேநீர், வெந்நீர், இளநீர். நீர் என்றது தண்ணீர், தேநீர் என்பது தேயிலையே சீனிய போட்டு நாங்க அருந்துவதற்கு தயாரிக்கிற ஒரு பானம். வெந்நீர் என்பது தண்ணீரை சூடாக்கினால் அது வெந்நீர். இளநீர் என்பது அதாவது தேங்காயின் உள்ளிடுக்க இருக்கிற ஒரு வகையான திரவம், இயற்கை திரவம். அப்ப இந்த 3 பொருளுமே திரவம் என்ற அடைப்பில வரும். திரவம், திண்மம், வாயு என்று எங்களை சூழ 3 வகையான பொருட்கள் இருக்குது. திரவம் என்றால் தண்ணி வகை, திண்மம் என்றால் கட்டிகளாக இருப்பவை, வாயு என்றால் காற்று. இவைக்கு ஒரு பண்பு இருக்க பிள்ளைகள். வாயு என்றது செறிவு, அதாவது படர்ந்திருக்கும். எல்லா இடம் வாயுக்கள் படர்ந்திருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், நாங்க சுவாசிக்கிற காற்றில ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு எங்கட உடம்புல இருந்து கழிவாக கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவோம் என்று. இது வாயுக்களின் கூறுகள். அப்ப இந்த வாயு என்பது காற்றாக இருக்கின்றது. காற்று உங்களுக்கு தெரியும், கடற்கரையில் இருந்தால் காற்று வீசுது, மரம் ஆடுது, இலைகள் ஆடுது. அப்ப காற்று அது வாயு. தண்ணீர் என்பது தண்ணீர். தண்ணீர் உணவுகள் இருக்குது, பல வகை உணவுகள் தண்ணி உணவாக இருக்குது. அப்ப காற்றுக்கு என்ன, அதாவது காற்று அடர்த்தி, அடர்த்தி கூடின காற்று, அடர்த்தி குறைந்த காற்று என்று அது ஒழுங்குபடுத்தலாம். அடர்த்தி மேல போக போக அடர்த்தி குறைந்து கொண்டு போகும் காற்று. தண்ணீர் என்பது ஒரு பாத்திரத்துல விட்டால் அந்த பாத்திரத்தின் வடிவத்தை எடுக்கக்கூடியது. ஆனா திண்மம் என்பது ஒரு வடிவம், அதாவது அதுக்கு ஒரு உருவம் இருக்கின்றது திண்மத்திற்கு. இப்ப சதுரமுகி, உருளை, நாங்க சட்டி, பானை, இதெல்லாம் திண்ம பொருட்கள். அப்ப இதுல நீர், தேநீர், வெந்நீர், இளநீர் என்பது திரவங்கள். இங்க என்ன சொல்லப்பட்டது, ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத சொற்கள் இடம்பெறும் அழைப்பைத்தான் தெரிவு செய்யணும். அப்ப இது 3ம் தொடர்புடையது. விகாரை, பள்ளிவாசல், கோயில், தேவாலயம். விகாரை என்பது பௌத்த மக்களின் வழிபாட்டிடம், பள்ளிவாசல் என்பது இஸ்லாமிய மக்களின், முஸ்லிம் மக்களின் வழிபாட்டிடம், கோயில் என்பது இந்துக்களின் வழிபாட்டிடம், தேவாலயம் என்பது கிறிஸ்தவர்களின் வழிபாட்டிடம். அவங்களுக்கு தெரியுது, எங்களுடைய நாட்டில் வாழக்கூடிய 4 மதங்களை சேர்ந்தவர்கள் வழிபடுகின்ற இடங்கள். அப்ப அது ஒரு கூட்டத்துக்கு அடங்கும். அப்ப இப்ப எங்களுக்கு தெரியுது 3வதுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கணும். முதிரை என்பது ஒரு மர வகை, பலா என்பது ஒரு மர வகை, வாழையும் மரம்தான், கோழி என்பது பறவை. இதிலேயும் முதிரை, பலா என்பது கொஞ்சம், அதாவது தளபாடங்கள் செய்யக்கூடிய மரங்கள். ஆனா வாழை மரத்தில் ஒரு தளபாடம் செய்கிறார். அடுத்த கோழி என்பது பறவை. அப்ப இதில் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் இருப்பது 3வது அடைப்பு ஆகும். இனி இந்த பக்கத்தின் 4வது வினாவை பார்ப்போம் பிள்ளைகள். இரவு, பகல், ஒளி, இருட்டு. இரவு என்றால் சூரிய வெளிச்சம் இல்லாத வேளை, பகல் என்றால் சூரிய வெளிச்சம் உள்ள வேளை. அப்ப பகல்ல சூரிய ஒளி இருந்தால் அது ஒளி, வெளிச்சம். இரவில சூரிய ஒளி இல்லாத விட்டால் அது இருட்டு. அப்ப இந்த 4ம் ஏதோ ஒரு வகையில தொடக்கூடியது.
கடலாறு, குளம், ஏரி இவையெல்லாம் நீர்நிலைகள். நீர்நிலையாக நிற்கிற இடம். ஆற்றில நீர் ஓடிக்கொண்டிருக்கும், குளத்தில தண்ணீர் தேங்கிக் கொண்டிருக்கும். ஏரி என்பது ஒரு நீர்நிலை, கடல் என்பதும் நீர்நிலை, பெரிய நீர்நிலை கடல். அப்ப அடுத்தது, அப்ப அது மூன்றும் ஒரே கூட்டத்தை சேர்ந்தது. இங்க என்ன கேட்கப்பட்டிருக்கு? ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத சொற்கள் இடம்பெறும் அடைப்பைத்தான் தெரிவு செய்யணும். கத்தி, புத்தி, கதிரை, மேசை. கத்தி என்பது ஆயுதம், புத்தி என்பது மனிதனுக்குரிய ஒரு அதாவது அறிவு நிலை, கதிரை என்பது தளபாடம், மேச தளபாடம். அப்ப இங்க அதாவது கத்தி புத்தி வித்தியாசமா இருக்கு, கதிரை மேசை வித்தியாசமா இருக்கு. ஆகவே மூன்றாவது அடைப்புத்தான் வித்தியாசமானது.